அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஒரு மலையை போல ஒரு பெருசாக ஒரு பெரிய பெரிய காரியமாக உங்களுக்கு தெரியுதா? இதை என்னால் கடக்க முடியுமா என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை மத்தேயு 17:20 பாருங்கள். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். கடுகு விதையளவு ஒரு சிறிய விசுவாசம் இருந்தால், ஒரு சிறிய நம்பிக்கை உங்களிடத்தில் இன்றைக்கு பிறக்குமானால், அது மலை போல உங்களுக்கு முன்ன நிற்கிற பிரச்சனைகளை அது அகற்ற முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவிசுவாசத்தினால தான் உங்களால் கூடாமல் போகிறது என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கு ஒரு சிறிய விசுவாசம் உங்களுக்குள்ள பிறக்குனா எந்த காரியத்தையும் பார்த்து நீங்கள் பயந்து போக தேவையில்லை. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதற்கு பயப்படாமல் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். எப்போ ஒரு நம்பிக்கை உங்களிடத்துல பிறக்கும்போது, ஒரு சிறு நம்பிக்கை இருக்கும்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை குறித்து ஒரு சிறு நம்பிக்கை இன்னைக்கு பிறக்கும்னா அதை நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கை யாரால் வரும்? யாரால் வரணும்? நம்மளால் ஒரு நம்பிக்கை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் சில வேளைகளில் முடியாது. இயற்கை அப்பாற்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் திணறி போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவியாய் வருவார் என்றால், அவரை விசுவாசித்து நான் கர்த்தரால் இதை செய்வேன் என்று சொன்னால், நம்ம கட்டாயம் எப்பேற்பட்ட மலை போன்ற பிரச்சனையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆமேன். இந்த வேளையிலும் நாம் எல்லா காரியத்தையும் குறித்து நாம் ஒரு கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை என்பது ஒரு இரத்த ஓட்டம் போல். நம்ம உடம்புல ரத்தம் ஓடிட்டே இருக்கணும். அது நின்றுட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது, கிளாட் ஆயிரும். நம்ம உயிருக்கு ஆபத்து. நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது. அதே போல தான் விசுவாசமும் நம்பிக்கையும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை செழிக்கும், தலைக்கும். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மழை பெய்ததுனால அந்த இடத்துல உள்ள மண் சரிவு ஏற்பட்டு பாறைகளெல்லாம் என்ன செய்யுது, அந்த ஊருக்கு போகக்கூடிய வாசலை அடைத்துட்டு, நிறைய மலைகள் அந்த ஊருக்கு போகிற வாசலில் குன்றுகள் அங்கங்கே பாதையை அடைத்து மக்களால் வெளியே வர முடியல. அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த கிராமத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து இதை எப்படியாவது நம்ம விளக்குனாதான், அந்த பாதையை நம்ம இது சரி பண்ணாதான் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை செய்யலாம் என்று சொல்லி இறங்கும்போது, அதில் இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பெரியவர்களாக என்ன சொன்னாங்கன்னா, இந்த காரியம் இவ்வளோ பெருசாக இருக்குது, பெரிய பெரிய மலைகளாக இருக்கு, இதை நம்மளால் என்ன செய்ய முடியும்? விளக்கவே முடியாது, இதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு சிறு பிள்ளை என்ன செய்யுது, ஒரு சிறு குழந்தை எதையுமே அது யோசிக்கலை. வேகமாக போய் மண்வெட்டி எடுத்து மண்ணை எடுத்து பாத்திரத்தில் போட்டு அது பாட்டு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்குது. இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்து போடுது. இதை பார்த்த உடனே அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை துளிர்க்குது. ஒரு சின்ன பிள்ளையே இந்த வேலையை செய்யும்போது நம்மளால் முடியாதா என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் பிறந்தது, ஒரு ஊக்கம் வந்தது. ஆகவே அதனால் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ஊக்கத்தோடு வேலை செய்தாங்க. சிறிது நேரத்தில் அந்த மலை என்ன செஞ்சது, அகன்றது. கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட அந்த மலை அகன்றது. நம்பிக்கை அந்த மலை அகன்றதுனால அவங்க முயற்சி செய்து அந்த பாதையை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பாதையை சரி பண்ணிட்டாங்க. முழு முயற்சியோடு எல்லாரும் செஞ்சதுனால அங்கே வெற்றி பெற்றாங்க. நம் வாழ்க்கையிலும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தால் பெரிய பெரிய மலைகளை கூட நாம் கடந்து விட முடியும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யும்போது நாம் எல்லாவற்றிலையும் ஜெயிக்க முடியும். கர்த்தரை நம்பி கர்த்தரை நோடு இருக்கிறார் என்று சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சார்ந்திருந்து நாம் எல்லாவற்றையும் செய்வோம் என்றால், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய மலை போல் இருக்கிற காரியத்தை உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையினால் நீங்கள் இந்த நாளில் ஜெயிக்க முடியும். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இசப்பா, என் வாழ்க்கையிலும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சிக்கல்களை தீர்க்கும் அளவுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை தாங்க இசப்பா. என்னால் முடியும் இந்த சிக்கலை அப்படின்ட்டு சொல்லி, உம்மாலே நான் இந்த சிக்கலை தீர்த்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நாளில் என் வாழ்க்கையில் நீங்கள் தாங்க இசப்பா. இசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே
ஜெபிங்க. எனக்கு நீங்கள் இந்த நம்பிக்கை தாங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்க. நான் கர்த்தர் இந்த நாளில் இந்த நம்பிக்கை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட கர்த்தாவே நீர் இந்த நாளில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பேரில் கட்டளையிடுங்கப்பா. அந்த நம்பிக்கையினால் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகள், இடர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.